கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 10:9. நிம்ரோத் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். இந்த நிம்ரோத்துக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான தாளந்து அவனுடைய வேலையாய் மாறினது. அதை அவன் பயன்படுத்தி கொண்டு பலத்த வேட்டைக்காரனாய் மாறினான், மிகவும் பிரபலமானான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு அநேக வரங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அவைகளை அவருடைய மகிமைக்கென்று பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஆகவேதான் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை காண முடியவில்லை. அந்த 5 தாளந்தை வாங்கினவன் மேலும் 5 தாளந்தை சம்பாதித்து தனக்கு கிடைத்ததை இரட்டிப்பாக்கினான். ஆனால் 1 தாளந்தை வாங்கினவன் அதை நிலத்தில் புதைத்து விட்டு நொண்டி சாக்கு போக்கு சொன்னான். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தாளந்துகளை நிலத்தில் புதைத்து போட்டீர்களா அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பீர்களா? உங்கள் தாளந்துகளை உங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் இயேசுவுக்காக மட்டுமே பயன்படுத்தும் போது கர்த்தர் அதை கண்டு அவைகளை மேன்மேலும் பெருகச் செய்து அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யதான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர நீங்கள் பிரயாசப்படுங்கள். அது உங்கள் வீட்டிலோ அல்லது வேலை ஸ்தலத்திலோ உங்கள் தெருவில் கூட இருக்கலாம். நீங்கள் எங்கிருந்தாலும் இயேசுவுக்காக ஓடிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் வரும், அப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லி உங்களை பாராட்டுவார். பிரியமானவர்களே, இனி காலம் செல்லாது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடியால் வீட்டில் சும்மா உட்கார்ந்து நேரத்தை செலவழிக்காமல் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். தேவனுக்காக நீங்கள் செய்கிற கிரியைகளை கர்த்தர் கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறீர். அவைகளை உமக்காக ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தி உமக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. அதற்காகவே எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீரப்பா. எங்கள் தாளந்துகள் புதைக்கப்படக்கூடாது. என்ன நோக்கத்தோடு எங்களுக்கு கொடுத்தீரோ அதற்காக பயன்படுத்தப்பட வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். நிம்ரோத் ஆண்டவரை எப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை ஆச்சரியமாய் பயன்படுத்தி உமக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் மாறினானோ, அதே போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் ஆண்டவரே அதை பயன்படுத்தி உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.